அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த கோயில் எங்கே இருக்குது, ஆக்சுவலாக உங்கள் குலதெய்வன்றீங்க, பேர் என்ன, அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிவகங்கை மாவட்டம் தாங்க அது. அம்மா அப்பாவோட குலதெய்வம். என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டாலும் வச்சுட்டாலும் நம்ம குலதெய்வம் நமக்கு இல்லைன்னு ஆயிடாது இல்லையா. குலதெய்வம் பெண்களுக்கு எப்பயுமே 2 குலதெய்வம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பேர் அழகக்கா மரத்திங்க பேர். என்ன இது கடவுள் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அது உங்கள் விருப்பம். அந்த ஒப்பீனியனுக்குள்ளே நான் உள்ளே வர விரும்பலை. ஆனால் நானே கடவுள்லாம் உண்மையாலுமே இருக்குமா அப்படின்னு ஒரு வயசில், இப்போ இல்லை, ஒரு வயசில் யோசிச்சது உண்டு. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறமும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணுற அந்த ஏஜில் இருக்கும்போதும் சரி, இந்த கைரேகை, இந்த குறி இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அப்போ பார்க்கும்போது இந்த பேர் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த பேரை திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மா கையை பிடிச்சி பார்த்தவங்க, இந்த தெய்வத்தோட பேர் இது, உங்கள் குலதெய்வம் உன் கூடவே இருக்குமா, நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம திண்டுக்கல்ல தானே இருக்கோம். அணைப்பட்டி தெரியும்ல, அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அங்கே போய் இப்படி தான் ஒரு கஷ்டத்தப்ப சரி இதையாவது பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தப்ப அப்பையும் சொன்னாங்க, உன் குலசாமி உன் கூட இருக்குமா அப்படின்னு. அப்போ அதை யோசிச்சு பாருங்களேன். அப்போ அப்படியே கண் கலங்கிருச்சு. அந்த 2 தடவையுமே எனக்கு கண் கலங்கி அப்படியே நின்ன தருணம் என்னென்னா, நம்ம குலசாமி பேரை நம்ம சொல்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உன் குலதெய்வம் உன் கூடயே இருக்குமா அப்படின்னு இன்னொருத்தவங்க அந்த பேர் அவங்க எங்கேயோ இருக்காங்க, அந்த கோயில் எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம். ஆனால் பார்க்கும்போது உன் கோயிலோட பேர் இதுதான், இது உன் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சொல்ல முடியாது அதை. ஸோ அதெல்லாம் பொய் கிடையாதுங்க, சத்தியமான உண்மை. அந்த ஒரு நொடி தப்பிக்கிறோம். நம்ம எங்கேயாவது போகிற வரோம், ஒரு சிக்கல்லேருந்து நம்ம ஒரு தப்பிக்கிறோம், இல்லை வண்டியிலேயே போகிறோம், அப்பா ஒரு நொடி நம்ம தப்பிச்சேன், அப்பா 3 இலையில் வண்டி எங்கிட்ட திருப்பிட்டப்பா, ஐயோ இல்லைன்னா என்ன இருக்கா அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம குலசாமி தான். அதெல்லாம் நம்ம எத்தனை முறை கடவுள் இருக்குது இல்லைன்னு 1000 குழப்பங்களில் நம்ம பேசினாலும் கடவுள் இல்லை அப்படின்றத என்னால் மறுக்கவே முடியாது. நான் அனுபவித்த உண்மை. கடவுள் சத்தியமாக நம்பினவங்களுக்கு கடவுள் உண்டுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அம்மா அப்பாவோட குலதெய்வம் அங்கே தான் இருக்குது, நம்ம ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில், நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொன்னேன்.